பகவான் வசிக்கிற இடம் ரொம்ப ஒரு உயர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். நவ திருப்பதி 9 இடங்கள்ல பகவான் 9 ரூபங்கள்ல 9 லீலைகள் பண்ணி 9 விதமான பெயர்களோட பகவான் இங்க தங்கியிருக்காரு. இந்த நவ திருப்பதி அப்படிங்கிறதுல நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கும் இந்த நவ திருப்பதிக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன்னா இந்த நவ திருப்பதிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான நவ திருப்பதியில ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்மாழ்வாரால பாடப்பட்டது. மற்ற ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. குறிப்பா நம்மாழ்வார்ங்கிறவர் யார் அப்படின்னா நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில ரொம்ப 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 முக்கியமான ஆச்சாரியர். பகவான் விஷ்ணு முதல் ஆச்சாரியாரா இருக்கார். அவருக்கு அடுத்து லக்ஷ்மி தேவிக்கு அப்புறம் விஸ்வக்ஷேனருக்கு அப்புறம் நம்மாழ்வார் வர. இது ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில. சோ அவருக்கு அடுத்துதான் மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாருமே வராங்க. அப்போ அவருக்கு அப்புறம் நாதமுனிகள், மற்ற ஆச்சாரிய ராமானுஜாச்சாரியர் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் வர்றாரு. சோ அவ்வளவு முக்கியமான ஒரு ஆச்சாரியார் அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊருக்கு போறோம். அது நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலம். அவரோட லீலைகள் எல்லாமே அங்கதான் நடந்தது. அந்த அவர் வசிச்ச இடம் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சோ ரொம்ப முக்கியமான இடம், பெரிய நகரமா இருந்த இடங்கள் இது எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்ப ரொம்ப தத்துவம் சார்ந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் எல்லாமே இங்க பேசப்பட்டு பாடப்பட்ட இடங்கள். இப்ப வெறும் கோயில்கள் மட்டும் இருக்கு, ஊரை காணும் சுத்தியும். முன்னாடி அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருந்தது. சோ இங்க நம்ம கௌடிய சம்பிரதாயம், இங்க நமக்கும் இங்க என்ன சம்பந்தம்? என்ன அப்படின்னா, பகவான் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ஷாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுங்கிற பேர்ல அவதாரத்துல வந்தார். இந்த கலியுகத்துக்கான அவதாரமா வந்தார். வந்து பகவான் தென்னிந்திய யாத்திரை வர்றார். சோ அந்த தென்னிந்திய யாத்திரையில பகவான் இந்த இடங்களுக்கு எல்லாமே விசிட் பண்ணிருக்கார். இந்த நவ திருப்பதி, அப்புறம் தாமிரபரணி, இந்த கோயிலை ஒட்டியே ஓடிட்டு இருக்காங்க தாமிரபரணி. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பார்க்க போற இடங்கள் மகேந்திரமலை, நம்பி கோயில், இது எல்லாத்துக்குமே சைத்தன்ய மகாபிரபு போயிருக்காரு. சோ போயிட்டு அவர் அங்க என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்துல விளக்கியிருக்காரு. சோ மதுரையில இருந்த பிராமணரை, இது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தோட மத்திய லீலையில 9வது அத்தியாயத்துல இதெல்லாமே விளக்கப்பட்டிருக்கு. ஸ்லோகம் 217. தாமிரபரணி ஸ்நான கரி தாமிரபரணி தீரே நய திருப்பதி தேக்கி புலே குதூஹலே. தாமிரபரணி கரையில இருக்கிற நவ திருப்பதி, அத சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு இந்த தாமிரபரணி நதியில குளிச்ச பிறகு ஒவ்வொரு விக்கிரகங்களையும், ஒவ்வொரு கோயிலையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஒவ்வொரு பகவானையும் தரிசனம் பண்ணார் அப்படின்ட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். அதுக்கப்புறம் நம்ம இப்ப காலையில முதல் கோயில் தரிசனம் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்ரீ வைகுண்டம், அதோட பேருமே நேரடியாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஊரோட பேரும் நேரடியாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ வைகுண்டத்துல பகவான் வைகுண்டநாதரை தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. சோ அப்போ இந்த இடங்களுக்கு எல்லாம் வர்றது நம்ம செஞ்ச பெரும் பாக்கியம். சோ அதனால இந்த இடங்களுக்கு வரும். அப்போ இந்த இடங்கள்ல இந்த நவ திருப்பதியில முதல் கோயில் ஸ்ரீ வைகுண்டம். அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல பகவான் அமர்ந்த நிலையில காட்சி நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறார். ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறவ நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறார். அவருக்கு சோரநாதன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு, கள்ளப்பிரான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நவ திருப்பதியில முதல் திவ்ய தேசம், முதல் திருப்பதி ஸ்ரீ வைகுண்டம். பகவானோட பேர் கள்ளப்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு பேர், வைகுண்டநாதன் அப்படின்னு ஒரு பேர். அவருக்கு எதுக்காக இந்த கள்ளன் அப்படின்னா திருடன் அர்த்தம், சோரநாதன் சமஸ்கிருதத்துல பேர். எதுக்காக அப்படின்னா காலதூஷக அப்படிங்கிற
காலதூஷண அப்படிங்கிற ஒரு திருடன் இருந்தார். அவர் ஆக்சுவலா பகவானோட பக்தர், வைகுண்டநாதரோட பக்தராகவே இருந்தார். அவர் பொருட்களை அரண்மனையிலே போய் திருடுவார். திருடிட்டு மற்ற தர்ம காரியங்கள் அதை செயல்படுத்துறார். சோ அப்போ பகவானோட பக்தராகவும் இருக்கார் அவர். சோ அரண்மனையிலே திருடுறார். தேவையில்லாம அரசாங்கத்துல இருந்த நிறைய செல்வங்களை அவர் திருடுறார். ராஜா அவங்களை கைதும் பண்றார். கைது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காலதூஷண பகவான் கிட்டே வேண்டிக்கிறார். சோ பகவான் அவரோட ரூபத்திலே, அந்த திருடனோட ரூபத்திலே போய் ராஜாக்கு எல்லா விதமான தர்ம சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே பிரச்சாரம் பண்றார். அதனால அந்த பெருமாளுக்கு ஞான பிரான்னு ஒரு பேர் உண்டு. சோ பகவானுக்கு தர்ம சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே பிரச்சாரம் பண்ண உடனே ராஜா, ஓகே, ஒரு திருடன் வாயில இருந்து இவ்வளவு வேத வார்த்தைகள் வருதா, இது சாத்தியமே கிடையாது, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் வைகுண்டபதி சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறார். உடனே ராஜா மன்னிச்சிடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். அதுக்கடுத்து இன்னொரு லீலையும் அதுல உண்டு. ஒரு ராட்சசன் சோமுகா அப்படிங்கிற ஒரு ராட்சசன், அவன் பிரம்மா கிட்ட இருந்து வேத ரகசியங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுறான். சோ அவனை அடக்குறதுக்காகவும் பகவான் வர, அவனையும் கொண்டுட்டு வைகுண்டத்துல பிரம்மா வேண்டுதலின் பேர்ல வைகுண்டத்துல எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரியே காட்சி கொடுக்கிறார். சோ அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த கோயில் பூமியில மறைஞ்சு போயிடுது. ஒரு பசு தினசரி அந்த இடத்துல, பகவானோட விக்கிரகம் இருக்கிற இடத்துல தினசரி பால் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ இது பாண்டிய மன்னன், இந்த மதுரை ராஜாவோட காதுல கேட்ட உடனே அவர் இந்த கோயிலை மறுபடியும் கட்டுறார். சோ அதனால அந்த பகவானுக்கு பால் பாண்டினே ஒரு பேர் உண்டு. சோ இது முதல் திருப்பதியான ஸ்ரீ வைகுண்டத்தை பத்தினது. ஹரே கிருஷ்ணா.